அன்பானவர்களே, இப்பொழுது முன்னதாக வைக்கப்பட்டிருக்கும் 25 சேர்கள் நம் கொடை பெற்றோருக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். முறைப்படி இப்போது டெடிகேட் செய்யப்படுவது அது பின்பு வெளியே போடப்படும். நாம் தலையை தாழ்த்தி ஜெபம் செய்யணும். பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். நேற்றும் இன்று மீண்டும் மாதாமின் நாள் வரை மனமகிழ்ச்சியான வேளையிலே சுவாமி இந்த 25 சேர்களை இந்த நாளிலே தொடர்ச்சியாக 2வது வாரமாக டெடிகேஷன் செய்து இந்த கிருபைக்கு நன்றி இருக்கிறோம். இதற்கு இந்த நன்கொடை கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் அபிவிதமாக ஆசீர்வதிப்பீராக. எந்த நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறார்களோ நிறைவேறத்தக்கதாக கிருபித்தார்கள். அது மட்டுமல்ல சுவாமி, மகிழ்ச்சியோடு இன்று மட்டுமல்ல எப்பொழுது இந்த குடும்பங்கள் இருக்கவும் திருச்சபை வாழவும் வளரவும் அந்த இப்படிப்பட்ட மக்கள் திசையில் இருப்பதால் திருச்சபை வாழ்கிறது வளர்கிறது என்பதை உணரவும் தெரிவித்தார்கள். அதனுடைய பலாபலன்கள் அந்த குடும்பங்களுக்கு போய் சேர்த்தக்கதாக உதவி புரியும். இயேசுவின் தாழ்வுடன் கொண்டாடுகிறோம் தந்தையே. அன்பார்களே, இது முதல் முறையாக நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் இருக்கிறது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இதுவரைக்கும் குழந்தைகள் வராத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதே சமூக இடைவெளியை உபயோகித்து பயன்படுத்தி பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை தயவுசெய்து பொறுப்பாக பார்த்துக்கொள்ள நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இடையில சர்வீஸ் நடத்துவது எந்த ஒரு இடையூறும் வராமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள அன்போடு நான் அழைக்கிறேன். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரம தந்தையே, நம் மனமகிழ்ச்சியான இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோப்பா. இந்த புதிய 2வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஒருமனப்பட்டவர்களாக ஒரு குடும்ப உறவிலே நாங்கள் ஒன்று கூட நீ தந்த கிருபைக்காக நன்றி இருக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே எங்களது குழந்தைகள் உம்முடைய பிள்ளைகள் மனமகிழ்ச்சியோடு இந்த ஆலயத்திலே காலடி எடுத்து வைக்க முதன்முறையாக ஏறக்குறைய ஓராண்டுகளுக்கு பின்பாக ஆண்டவர் தந்த கிருபைக்காக நன்றி இருக்கிறோம். சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். கர்த்தருடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது என்று நீ சொன்னீரே, நன்றி செலுத்துகிறோம். பதிலுக்கு எங்களையும் வந்து கொண்டிருக்கிற மக்களையும் தவிர்க்க இல்லாத சூழ்நிலையினால் வர தடை கட்ட மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். மற்றவர்கள் சுவாமி நாளிலே அப்பத்து பெற்கே முழுமையாக நீர் உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் சுவாமி நாளிலே வர தடைப்பட்ட முதியோர்களுக்காக உடல்ல குறைவாக இருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற திருமறை வாசகங்கள், கேட்க போகும் திருமறை செய்தி ஒவ்வொரு இதயங்கள் ஆழங்களில் பதிந்து மற்றவர்களுக்கும் செல்லத்தக்கதாக கருவிக்காக இந்த வேளையில் நாங்கள் எடுக்கும் இந்த சிறு பிரார்த்தனை ஏற்று மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இந்த ஆராய்ச்சி துவக்கம் முதல் நிறைவு வரைக்கும் தந்த வழிநடத்தி வர வேண்டும் என்று இயேசுவின் தாய்ப்பணிந்தும் அன்றாடுகிறோம் தந்தையே. நம்முடைய காலை வழிபாட்டிற்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே 15வது பாமாலையை நாம் பாடுவோமாக. அலங்கார வாசலரை கோவிலுக்குள் போகிறேன்.
நிமித்தமாகவே தென்னிந்திய திருச்சபையின் இறை வெளிப்பாட்டு நூலில் உள்ள திருவிருந்து ஆராதனை முறையை அனுசரிப்போமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சரவணமிட கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமான அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மேன்மைப்படுத்தவும், உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியுள்ள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். இணைந்து சொல்லுவோம். உன்னிருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனதின் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம், உம்முடைய சிறந்த மகிமைக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய உரையாளரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பரமராஜனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வல்லவருக்கு வீட்டிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரை பரிசுத்த, நீரை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே, தேவனே ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் நினைவிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். 10 கற்பனைகளை நாம் அனுசரிப்போமாக. கடவுள் திருமணம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணீரும் உண்டாயிருக்க உப்பான ஒரு சுரபத்தியாலும் யாதொரு விக்கிரகத்தியாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். இவரை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். உன் நாட்கள் நீடித்த நிறுத்தத்திற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இச்சியாதிருப்பாயாக. சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் இடத்தில் கெட்டிச் சேர்வதற்காக கடவுளை கிருபை தேடி முழங்கால் படித்து அமைதியாக நாமே சோதித்து அறிவோமாக. நாம் பாவங்கள் நிமித்தம் முழுகையத்தோட உண்மையாய் மனசாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனை கைகொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நல்ல இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சரவணமிட கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் ஒன்றிணைந்து அறிக்கை செய்வோமாக. பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்து அறிக்கிறோம். வழியில் நடவாமல் இருந்து நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பாவலாற்றின் மன்னியும் பரிசுத்த ஆவியினால் எங்கள் சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உயிர்ப்பித்தரணும். உங்களுடைய பரிசு நாமம் மயண்டாம்படி நாங்கள் புது தீனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ததாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மறந்தரை யாவருக்கும் அருளப்படுகிற கிருபையில் இருந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார் இயேசு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார்.
நம்முடைய பாவங்களை நிமித்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சரவணமிட கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழருக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருள் செய்வோம் என்று வந்து இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நம் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து அவைகளை நின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மைகளை நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சபையார் அமர்ந்தவனமாக இருப்போம். முதலாம் திருமறை பகுதியை வாசிக்க முதலாம் வேத பாடகம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 10 முடிய. பழைய ஏற்பாட்டின் புத்தகம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 10 முடிய. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அதை நல்லது என்று கண்டார். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தொடர்ந்து 2ஆம் திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வாசிக்க வேண்டிய 2ஆம் திருமறை பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1 தொடங்கி 10 முடிய. புதிய ஏற்பாட்டின் பக்கம் 6. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தார்கள். நாம் நிலவனமாகவே நம்முடைய பற்றுறுதியை இசையா விசுவாச புராணத்தின் வழியாக ஒருங்கிணைந்து அறிக்கையை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் காணப்படுவதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாகும் முன்னே தனது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர்,
மனிதராக நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமண்டத்திற்கு இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கண்ணிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக மந்திரத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேதவாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டத்துக்கு ஏறி பிதான் வலது பக்கத்திலே வீற்றிருக்கிறார். உயிரிழரின் மத்திய ஞாயிற்க மங்கியுடைய திரும்ப வருவார். ராட்டுக்கு முடிவில்லை. கத்தருமாய் ஜீவனை கொடுக்கிறமாய் பிதாவோடும் குமாரனும் நின்று புறப்படுகிறமாய் பிதாவோடும் குமாரனும் கூட தொடர்ந்து தோன்றிக்கப்படுகிறமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை ஒன்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்பட்டு மேம்பட்ட ஒரே ஞானசாட்சி அளிக்கிறேன். மருத்துவர் உயிர்த்தெழும் மறுவிக்குரிய என்று காத்திருக்கிறேன். ஆமென். இரண்டாம் நித்தான ஜெபங்களை எழுப்பமாக ஒரு சுருக்க ஜெபத்திற்கு பின்பும் கர்த்தாவே கிருபையாயிரும் என்று மறுபடி சொல்ல அன்போடு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். பரத்திருந்தவரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகிலலோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் சிறப்பாக நமது பிரதம பேராயரும் நமது பேராயரும் நல்ல இதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் அதிபதிகளுக்காகவும் அதிகாரம் வைப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்த காலத்தில் நின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான வழிநடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கப்படும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. இவ்வுலகத்தில் அவரை சேவித்து இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கும் அடியார் அன்பரோடும் கூட நாம் அவரது முடிவற்ற மகிழ்ச்சியில் நிறைவேறும் பங்கு பெற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சர்வவல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்திற்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். தேவன் எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திரத்தை நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவர்களையும் எங்கள் குருட்டாட்டத்தை நிமித்தம் கேட்க தெரியாதவர்களையும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகித்தரணும். ஆமென். நாம் மீண்டுமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பாமாலையிலே 326வது பாடலை பாடுவோமாக. ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம்.
செய்வோம். அன்பின் தந்தையே, இந்த இனிய காலை பொழுதுக்காக நன்றி எடுக்கிறோம் சுவாமி. உடைய மெல்லிய சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற சீரிய சிந்தையோடு வந்திருக்கிறோம். எங்களை உற்சாகப்படுத்தும், எங்கள் சிந்தனைகளை கூர்மையாக்கி தாரும். இந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளத்திலே ஊடுருவிப்பாயும் எங்களுக்கும் பிறருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் கிருபை செய்யணும் என்று இயேசு ரட்சகரின் தாய் பணிந்து கொண்டாடுகிறோம் தந்தையே. சபையார் அமர்வோம். அன்பான திருச்சி மக்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவதாமே மீண்டும் நீங்களும் நானும் ஒரு விசை ஃபேஸ் டு ஃபேஸ் படி நேருக்கு நேர் நாம் முகமுகமாய் பார்க்கும் வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாண்டா கடவுளுடைய கண்ணிலே நமக்கு தயை இருக்கிறது என்பதை தைரியமாக நீங்களும் நானும் உணர முடியும், நாம் சொல்ல முடியும். அது இல்லை என்றால் நம்ம இங்க வந்திருக்க முடியாது. அடுத்ததாக எது மிகச் சிறப்பானதுன்னு சொல்ல, இன்னைக்கு நம்ம குட்டி பிள்ளைங்களாம் வந்துக்கிறது சிறப்பானது. இது வரைக்கும் பிள்ளைகள் நம்ம வர வேண்டாம் சொல்லிட்டு இருந்து நாள்ல இருந்து பிள்ளைகள் வரலாம் என்று நாம் சொல்லி அழைத்து வந்திருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. என்றால் பிள்ளைங்களுடைய தொல்லை தான் ஜாஸ்தி. எப்ப எங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போவீங்க, எப்ப நாங்க ஆண்டவரை போய் ஆண்டவருடைய தொழுகை கொடுத்தலை தொழுது கொள்ள முடியும்னு கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோரையும் பிள்ளைகள் கேட்டிருப்பார்கள். நம்மளும் நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இன்று அது நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறேன் என்றால் அதற்கும் இணைந்து நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இவர்களோடு கடவுளுடைய ஒத்தாசையோடு பேச தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்னவென்றால் நல்லது என்பதாகும். இட் இஸ் குட். உடனே அடுத்த கேள்வி நம்ம கேட்க ஆரம்பிப்போம், எது நல்லது? என்ன கேட்டா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா வேற மாதிரி தான் சொல்லுவேன். என்னவென்றால் இன்று நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறது நல்லது. பிள்ளைங்க இல்லாம குடும்பம் இல்லை, குடும்பம் இல்லாம நம்ம இல்லை. பிள்ளைகள் கடவுளால் கொடுக்கப்பட்ட அருள்கொடை, கற்பத்தின் கனி, கடவுளால் கொடுக்கப்பட்டும் அருள் என்பதை மறந்திருக்கிறோம். பிள்ளைங்க வீட்டுல இருந்தாதான் மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்களே இல்லைன்னா அந்த வீடு என்ன ஆகும்? வெறிச்சோடி கிடைக்கும். எனவே ஆண்டவருடைய கிருபையால ஆண்டவர் பிள்ளைகளை தந்திருக்கிறார். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கும் ஏற்ற வழியிலே ஆண்டவர் பிள்ளைகளை தருவார் என்பதால் அசைக்க முடியாத ஆணித்தரமான நம்பிக்கை. திருமணி பாடமாக வாசிக்கப்பட்ட பகுதியை நீங்கள் கவனித்துக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நிறைய இருக்கிறதுனால விரைவாக வாசிக்க வேண்டும். படைப்பில் எல்லாவற்றையும் தேவன் என்ன என்று கண்டார்? நல்லது என்று கண்டார். இந்த வார்த்தை தான் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் குட். 6 நாட்கள் கிரியேஷன் அந்த நிகழ்வை பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் பார்த்து நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு வர. நான் சொல்ல இங்க கொஞ்சம் குயிக்கா படிச்சீங்கன்னா நல்லதா இருக்கும். ஆதியாகம திருநூல் தொடக்க நூலை எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். அவ்வளவு. வெளிச்சம் உண்டாக்குறது ஆண்டவர் சொல்லும்போது அது நல்லது என்று கண்டார். ஏன்னா இருளுக்கு நீங்கள் நானும் விரும்ப மாட்டோம். ஒரு நொடி வீட்டுல கரண்ட் போயிட்டாலும் என்ன ஆகும்? பிசாசு வீடு மாதிரி ஆயிடும். உடனே தீப்பெட்டி எடு, டார்ச் எடுன்னு சொல்லுவோம். திடீர்னு கரண்ட் செடம்னா தெரியும், மற்றபடி இருளுக்கு நம்ம விரும்புறது இல்லை. பிள்ளைகளும் கத்துவாங்க. உடனே அந்த வெளிச்சம் வந்த பிறகு எல்லாம் அமைதியாயிரும், சந்தோஷமா இருக்கும். அதனால ஆண்டவர் அவருடைய படைப்பிலேயே முதலாவதாக என்ன பண்ணார்? வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். அதனால வெளிச்சத்தை உருவாக்கினார். அதனால உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் நமக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கு, பிறருக்கு, குடும்பத்தின் மக்களுக்கு, திருச்சபைக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நிலவுக்கு வெளிச்சம் இருக்கா? சுயமா வெளிச்சம். அது எங்கிருந்து வெளிச்சத்தை பெறுகிறது? சூரியனிலிருந்து ஒளியை பெறுகிறது. ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் சன். சூரியனிலிருந்து வெளிச்சத்தை பெற்று இரவிலே நிலவாக நமக்கு ஒளிர்கிறது. அதனால நித்திய சூரியனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலிருந்து வெளிச்சத்தை நீங்களும் நானும் வந்திருக்கிற ஒவ்வொரும் பெற்று மற்றவர்களுக்கு நீங்களும் நானும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் அங்கிருந்து பெற்று ஆண்டவர்கள் பெறாமல் வெளிச்சம் கொடுக்க முடியாது. அதை மற்றவர்களுக்கு நம்ம டிரான்ஸ்பர் பண்ணணும். அந்த வெளிச்சத்தை நம்மோடு வைக்காமல் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படி, தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் தேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அடுத்தது எதை பார்க்கல? தேவன்
வெட்டாந்தரையா பூமி இருந்தது. வெட்டாந்தரையா இருந்ததுக்கு பூமி, இட் இஸ் a land. அப்ப இந்த லேண்டுக்கு யார் சோல் ப்ரொப்ரைட்டர், ஓனர் யாரு? தேவாதி தேவன் தான், பிதாவா. அப்ப பத்திரம் ஆபீஸ் கிடையாது, யாருக்கு பத்திரம் இல்லை, அவர் தான் எல்லாமே ஆளினார். வெட்டாந்தரையாக இருந்திருக்கு பூமி என்றும், அதே போல ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். நிறைய தண்ணி இருந்துச்சு. தண்ணி இல்லாம நம்ம இருக்க முடியாது, தண்ணி தான் முக்கியம். அந்த சமுத்திரத்துக்கு ஜலத்திற்கு சமுத்திரம் அப்படின்னு சொல்ற இங்கிலீஷ் சொல்ற ஓஷன், இந்து மகா சமுத்திரம், பசிபிக் பெருங்கடல் சொல்லலாம். ஏன்னா எல்லா கடலும் வந்து சேர்ற இடம் அது பெருங்கடலாக வருகிறது. அப்படி ஆண்டவர் சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஒரு நினைக்கிறான், ஏன் ஒரு நல்லது என்று ஆண்டவர் பார்த்தார்? தண்ணீர் வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று, அதுதான் நமக்கு அடிப்படை ஒன்று. விவசாயத்துக்கு தேவை, குடிக்கிறதுக்கு தேவை, எல்லாருக்கும் தண்ணீர் தேவை. தண்ணி இல்லைன்னு நீங்கள் நானும் யாரும் சொல்ல முடியாது. ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, படைப்பில கிரியேஷன்ல தான் அந்த ஜலத்தை, அந்த சமுத்திரத்தை ஒரு ஓரமாக நிற்க வைத்திருக்கிறார். அந்த தண்ணி உள்ள வந்தா என்ன ஆகும் நமக்கு தெரியும். சுனாமி வந்துச்சு, என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு எல்லையை கட்டளையிட்டு அங்க வைத்திருக்கிறார். கடல் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும், சீஷோர் போய் பார்த்தவங்களுக்கு தெரியும், கடல்ல வந்துகிட்டே இருக்கும், திரும்பி போயிட்டே இருக்கும், எப்ப உள்ள வரும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் அதற்கு ஒரு கட்டளையிட்டு ஒரு இடத்துல நிறுத்தி வைத்துக்க, அது நல்லது என்று கண்டார். அதே ஆதியாகமம் 1:12 வாசகம். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். ஒருவேளை இங்க இருக்கிற ஜாதியை பார்த்துட்டு நம்ம வச்சுக்கிற ஜாதியோட லிங்க் பண்ணிடக்கூடாது. நம்ம வச்சிருக்கிறது தவறான காரியம். ஆண்டவருக்கு அதில் நம்ம தரம் பிரிக்கிறதில்ல, அதை சொல்றார். அதன்படி ஆண்டவர் அந்த இடத்துல புல்லையும் விதையும் பிறக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. ஆண்டவர் சொன்னாரு, அது ஆட்சி. அவர் சொல்ல ஆகும், கட்டளை இருக்கும். இந்த திருமறை உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறது. தேவன் அது நல்லது என்று கண்டார். பாருங்க, 3 பேர் எங்கேயோ பழைய ஏற்பாட்டுல முதல்லயே தொடக்க நூலிலேயே இருக்கு. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு விவசாயத்தை தந்திருக்கிறார், ஒரு பொருட்களை தந்திருக்கிறார். ஆண்டவருடைய பிளான் இல்லாம ஒண்ணு திட்டமிட்டபடி ஆண்டவர் அதை செய்திருக்கிறார். அதே ஆதியாகமம் 1:18 வாசகம். பகலையும் இரவையும் அளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய வெளியிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பாருங்க, ஓடி யோசித்து பண்றார். பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்திற்கு இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும். இது பகல் பொழுது, இரவு பொழுது. பகல்ல வேலை செய்யறது, இரவுல தூங்குறது உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய வெளியிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அந்த காலத்துல நினைச்சிட்டு இருக்கிற சூரியன் தான் சுத்துது போல. ஆனா சூரியன் எங்க இருக்கு? ஒரு இடத்துலதான் ஸ்டேபிளா நின்று. பூமி தான் என்ன ஆகுது? சுத்துது. பூமி தான் எல்லா கிரகங்களையும் சுத்துது. சூரியன் இருக்கிற இடத்துலதான் இருக்கு. அப்ப அதை ஆண்டவர் பார்த்து இது நல்லது என்று கண்டார். ஒண்ணு பாருங்க, நல்லது நல்லது நல்லதுன்னு பார்த்துட்டே வர. அதே ஆதியாகமம் 1:21 வாசிக்கும். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜெனிவிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறவுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். கிரியேஷன்ல பாருங்க, மகா மச்சங்களையும் முதலையானாலும் சரி எதானாலும் சரி உருவாக்கினவர் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளான ஜெனிவிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும், மீன் மட்டும் அல்ல, கடலுகளே எவ்வளவோ பொருள் இருக்குது, எத்தனையோ ஜந்துக்கள், அவைகளையும்
அது மட்டுமல்லாமல் சிறவுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சித்தார். குருவியும் அவர் சித்தாரு, கழுகையும் ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார். இந்த மாதிரி உலகிற பெயர் சொல்கிற பெயர் தெரியாத அநேக பறவைகளை ஆண்டவர் சிருஷ்டித்து அதை என்னன்னு பார்த்தாரு, அது நல்லது என்று கண்டார். அதுதான் முக்கியம். ரைட், நெக்ஸ்ட். அதே ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். காட்டு மிருகங்கள், அதே போல நாட்டு மிருகங்கள், பூமியில் வாழும் எல்லா ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் ஆண்டவர். ஆனால் அதெல்லாம் உண்டாக்கின பிறகு அது நல்லது என்று கண்டார். அப்ப ஆண்டவருடைய கிரியேஷன் எல்லாத்தையும் நல்லதா தான் படைச்சார். ஆனா மனிதன் தான் அதை தீங்காக மாற்றிவிட்டான். அது பொறுப்பு நம்ம தான். டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கையில் இருக்கு. வேற யாரும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பொறுப்புன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் நல்லதற்காக படைத்தார். இப்படிதான் அந்த நிகழ்விலே படைப்பிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொன்றையும் அவர் நல்லது என்று கண்டார் என்று பார்க்கிறோம். அடுத்து சங்கீதங்களின் நூல் 63ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தின் முதல் பகுதியை மட்டும் வாசிக்கும். சங்கீதம் 63:3-1. ஜீவனை பார்க்கிறோம் உமது கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிறோம். அவனுக்கு ஜீவன் வேணுது அவசியம். ஜீவன் இல்லாட்டமா செத்த பிணமாயிரும். அழகாக சொல்கிறார், ஜீவனை பார்க்கிறோம் உங்களுடைய கிருபை நல்லது. ஆண்டவரே உங்களுடைய கிரேஸ் இருக்கே, அந்த கிருபை தான் என்ன? இட் இஸ் குட், நல்லது. ஆண்டவரே நீங்களும் நம்ம என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே கிருபை எனக்கு படியும், கிருபை எனக்கு தாரும், உடைய ஞானத்தை தாரும், உடைய அறிவை தாரும், உடைய ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவரே கெஞ்சி கேட்கிறோம் நீங்களும் நான். அழகாக சொல்கிறார், ஜீவனை பார்க்கிறோம், நமக்கு ஜீவன் கேட்கிறதை பார்க்கிறோம் உங்களுடைய கிருபை. கிரேஸ் ஃப்ரம் ஹெவன், அதாவது கடவுள் கொடுக்கிற கிருபை ஒரு நிரந்தரமான கிருபையாக இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி அறகுறையாக ஆண்டவர் ஒருவருக்கும் தரமாட்டார். யாருக்கு கொடுத்தாலும், உங்களுக்கு கொடுத்தாலும், எனக்கு கொடுத்தாலும், நமக்கு கொடுத்தாலும் ஆண்டவர் முழுமையாக தான் கொடுப்பார். அப்படித்தான் பழக்கமே தவிர அரைகுறையாக 99% கொடுக்கிற ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர். நம்ம நிறைய உங்களை கேட்டாலும் சொல்ல முடியும், என்ன கேட்டாலும் சொல்ல முடியும். ஆண்டவருடைய பிறப்பிலிருந்து இதுவரைக்கும் எல்லாருக்கும் ஒரு வயது உண்டு. ஆண்டவர் உங்களை எப்படி வழிநடத்துறாருன்னு கேட்டா நீங்க கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆண்டவர் ஐயா எங்களை முழுமையாக தான் வழிநடத்திக்கிறார். நாங்க நடுத்தருவில் நிற்கல. எங்களை பலவிதமான பொருளாதார கஷ்டங்கள், பலவிதமான உடல்நல குறைபாடுகள், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவருடைய கண்மனையை போல தூக்கி நிறுத்திருக்கிறாரே தவிர ஆண்டவர் எங்களை கைவிடவில்லை என்றுதான் சாட்சி கொடுக்க முடியுமே தவிர இல்லைங்கயா நாங்க நட்டாத்துல ஆண்டவர் விட்டுட்டாரு, நாங்க நடுத்தருவில் நிற்கிறோம்னு நீங்களும் நானும் சொல்லவே முடியாது. பிரசங்கியின் நூல் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறோம். அழகா ஒரு சாப்பிட்டடியா கொடுக்கிறார். ஒருவருடைய ஜனன நாளை பார்க்கிறோம். பிறக்கும் போது நம்ம சந்தோஷப்படுறோம். பொட்ட பிள்ளையா பையனான்னு கேட்கிறோம். குழந்தைய போய் ஓடோடி பார்க்கிறோம், கொஞ்சிரும், முத்தம் கொடுக்கிறோம், தூக்குறோம். இரண்டாவது கடவுளால் கொடுக்கப்பட்ட குழந்தை என்று நினைக்கிறோம். அதை சொல்லிட்டு தேவன் சொல்கிறார், ஒரு ஜனன நாளை பார்க்கிறோம், ஒரு பிறப்பின் நாளை பார்க்கிறோம். எதை சொல்றாரு? மரண நாளும். அதெல்லாம் படிக்கணும், கரெக்டா படிச்சாதான் அது பைபிள் விளங்கும். அதே போல இதுவும் மரண நாளும் நல்லது போல நினைக்கிறேன். இறப்பு சந்தோஷம், ஒரு மரண சந்தோஷமா? ஒரு மனதுல நம்ம சந்தோஷப்படுறோமா? அழுகுறோம், வேதனைப்படுறோம். நம்மளை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாருன்னு எத்தனை வயசு பாட்டி தாத்தானாலும் சரி, சின்ன குழந்தை ஆனாலும் நம்ம வருத்தப்படுறோம். எந்த இடைவெளியில நம்ம போனாலும் வருத்தப்படுறோம். அதுல எப்படி நம்ம சந்தோஷம் பார்க்க முடியும்? ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நாட்களே என்னுடைய கரங்களிலே குறித்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் எழுதுந்தான், யாராலையும் மாற்ற முடியாது. நம்முடைய பிறப்பிலே அவர் என்ன எழுதியிருக்கிறாரோ உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் அதை ஒருவராலும் மாற்ற முடியாது, அது திருத்தவும் முடியாது. அது வரைக்கும் உயிர் உங்களிடத்துல என்னிடத்துல உடல்ல கண்டிப்பா இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால தெளிவா சொல்றாரு, ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிறோம்,
பிறப்பு முக்கியம்தான், பிறப்பு இல்லாம எதுவும் இல்லை. பிறப்பை பார்க்கணும், மரண நாளும் நல்லது. அதை ஒரு நல்லதாக எடுத்துக்கணும். அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா என்னுடைய சாவு சமாதானமாக இருக்க வேண்டும், என்னுடைய மரணம் திருப்தியாக இருக்க வேண்டும், எங்களுடைய மரணம் கசமசா இருக்கக்கூடாது, ஒரு நிறைவாக இருக்க வேண்டும் என்று நீங்களும் நானும் விரும்புவது இதுதான். ஜனன நாளை பார்க்கிறோம், மரண நாளும், மரண நாள் என்று போல மரண நாளும் பிறப்பை போல இறப்பும் அது நல்லது, இஸ் குட். ஏன் அப்படின்னா குட் பை டு தி வேர்ல்ட் அண்ட் குட் மார்னிங் டு ஹெவன் என்று நாம் சொல்கிறோம். உலகத்திற்கு ஒரு குட் பை, ஆனால் தேவாதி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரங்களை பிடித்து மோட்சத்திற்கு யாரானாலும் நீங்களும் நானாலும் ஒரு நாள் சேர வேண்டிய ஒரு நாள். அதனாலதான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, மரண நாளும் நல்லது. அதனால பிறப்பை சந்தோஷமா கொண்டாட நாளே ஒருத்தர் இறந்துட்டா அதை தப்பான ஒரு தவறான நாளா சேர்த்திருக்க கூடாது. ஆண்டவரிடத்திலே போய் ஒரு சேருகிற நாள். ஆண்டவர் கொடுக்கிறார்ல, குழந்தை பிறக்கும் போது தாய்ந்து கருவில கொடுக்கிற ஆன்மாவை தான் ஆண்டவர் எடுத்துக் கொள்கிறார். அந்த ஆன்மா தான் திரும்ப ஆண்டவருடைய சந்நிதிக்கு போடுது. அதை எப்படி திரும்ப கொடுக்கிறார்? ஆண்டவருடைய வருகையில எல்லாருக்கும் ஆண்டவர் தந்து நம்மை உயிர்ப்பிக்க செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அதே பிரசங்கியின் நூல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கிறோம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், முடிவு நல்லது. ஒரு காரியத்தினுடைய துவக்கம், பிகினிங், என்னைக்கு ஒரு பிகினிங் இருந்துச்சோ அதுக்கு எண்ட் இருக்கும். ஒரு துவக்கம், அதான் சொல்றது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம். துவக்கம் நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆனா அதை விட முக்கியம் என்ன சொல்றாரு, முடிவு நல்லது. ஒரு இல்லத்தை தொடங்கலாம், அடிக்கல் நாட்டுறோம், அது முக்கியம்தான். ஆனா இல்லத்தை முடித்து அதை டெடிகேட் செய்வது ஒரு ஆசீர்வாதம். ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுக்கிறார், தாயின் கருவிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த குழந்தை இந்த வெளியுலகத்துக்கு ஆண்டவருடைய சித்தமான நாளிலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆண்டவர் கொண்டு வருகிறார். அந்த நாள் ஒரு ஆசீர்வாதம் நாள். காரியத்தின் துவக்கம், அது பணி வாய்ப்பா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கணும், முடிவு நல்லது. ஏன்னா அந்த முடிவு சிறப்பாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம், வாழ்க்கையுடைய முடிவு எல்லாமே ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா நல்லதா பார்க்கிறாரு. ஆனா கெட்டதா சொல்றது யாரு? நம்ம தான் சொல்றோம், நம்ம தான் இது கெட்டது இது நல்லது எடுத்துக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றது நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கலாம், நீங்க மனசுல வச்சுக்கலாம். இது மட்டும் நல்லது அல்ல, அதுவும் நல்லது. ஒரு காரியத்துல எந்த விஷயமான நல்லா ஆராய்ந்து பாருங்கள், அது முடிவு நல்லது. இட் இஸ் a beginning, it is an end. எந்த பிகினிங் எப்படி இருந்தாலும் அது முடிவு நிறைவாக திருப்தியாக முடியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு ஆராதனை துவக்குகிறோம், அவசியம்தான். அதே போல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த ஆராதனை முடிக்கும் போது அது நல்லதாக நீங்களும் நானும் காண்கிறோம். ஆண்டவர் உங்களோடு என்னோட இன்டராக்ட் பண்ணுகிறார், நம்மோடு பேசுகிறார். அதே பிரசங்கியின் நூல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் முதல் பகுதி வாசிக்கும். சுதந்திரத்தோட ஞானம் நல்லது. லிபர்ட்டி அவசியம் தான், சுதந்திரம். ஆனா அதை விட எது நல்லது? ஞானம் நல்லது. அடிக்கடி சொல்றது உங்களுக்கு தெரியும், ஜெபம் பண்ற, ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு ஞானம் கொடுங்க. ஏன் சரியா பையன் படிக்கிறது இல்ல, சரியா பிள்ளை படிக்கிறது இல்ல, உனக்கு புத்தியே இல்லை, அறிவே இல்லை அப்படின்னு சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க. அப்படி ஒரு நாளும் சொல்லவே கூடாது, அது தப்பு. கடவுள் கொடுத்த ஒவ்வொரு குழந்தையும் யாரா இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஞானத்தை தந்திருக்கிறார். பயன்படுத்த விதம் தான் நம்ம இருக்குது. அதனால எந்த குழந்தையும் முட்டாளாக பிறக்க வைக்கவில்லை ஆண்டவர், அறிவோடு தான் பிறக்க வைத்திருக்கிறார். அதனால அழகாக சொல்கிறார், சுதந்திரத்தோட, சுதந்திரம் அவசியம் தானத்தோட ஞானம் நல்லது. அந்த ஞானத்தை யார் தான் கொடுக்கணும்? ஆண்டவர் தான் கொடுக்கணும். எங்கேயும் போய் விலை கொடுத்து வாங்க முடியாது. நம்ம என்ன சொல்றோம், பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் வியாபாரம் பண்ணாலும் ஒரு அனுதின பணிக்கு நம்ம செஞ்சாலும் எந்த வேலையை நம்ம செஞ்சாலும் நமக்கு என்ன அவசியம்? ஞானம் அவசியம். நம்ம சொல்றல, புத்தி உள்ள பிள்ளை பழச்சிக்கும். புத்தி இருந்தா சொல்லுவாங்க, வாய் இருந்தா வங்காளம் போலான்னு சொல்லுவாங்க. அதே போல புத்தி இருந்தா எதுவும் பண்ண முடியும், அறிவு இல்லாம இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது. கத்தியை தீட்டாத எதுதான் தீட்ட சொல்றாங்க, புத்தி ஏதாவது. சோ ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஞானத்தை, அறிவை ஆண்டவருக்கு நாம் பயன்படுத்தினால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். நீதிமொழிகளின் நூல் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கும்.
அங்கும் ஞானத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்கிறார். நீதிமொழியில் உள்ள சாலமோன் நீதிமொழி அழகா சொல்றாரு, முத்துக்களை பார்க்கணும். முத்தை வச்சுட்டு இதுக்கு எத்தனை வேலைன்னு கேட்டா அதுக்கு சில முத்துக்கு கோடி கூட வேலை இருக்கு. ஆனா என்ன சொல்கிறார், அந்த முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது. நிறைய டைம் சொல்லுவாங்க பெரியவங்க, பெற்றோர், பாட்டி தாத்தா மரங்கள, உங்களுக்கு ஞானம் இருக்கா, புத்தி இருக்கா அப்படின்னு கேட்கும், நமக்கு கோபம் தான் வரும். ஆனா உண்மை என்னவென்றால், இந்த ஞானம் இருந்தால் அது நல்லது. அந்த ஞானத்தை சரியான வகையில நீங்களும் நானும் பயன்படுத்த வேண்டும். அந்த புத்தியை சரியாக நாம் பயன்படுத்தினால், ஞானத்தை சரியாக நாம் பயன்படுத்தினால் எந்த லெவலுக்கு நம்ம போகலாம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஞானத்தை புதைத்து வைக்க கூடாது. அதை வெளியில கொண்டு வந்து ஞானத்தை நம்ம புதையல் இருந்து தேடுற மாதிரி ஆண்டவர் நமக்கு அநேக தாளந்தை கொடுத்துக்கிறார். சொல்லிட்டு தாளந்துகள் வரவில்லை, வித்தியாசமானது போல தாளந்து நிறைய. இந்த தாளந்து எல்லாம் என்ன பண்ணிருக்கிறோம், இதுவரைக்கும் நான் சொல்றேன், புதைச்சிதான் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு தாளந்தை எடுக்கும் போதுதான் பாடல் எழுதுவது ஒரு தாளந்து, இசைப்பது ஒரு தாளந்து, பாடல்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது ஒரு தாளந்து, இசை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது ஒரு தாளந்து, ஆண்டவருடைய வார்த்தையை வியாக்கியானம் செய்வது ஒரு தாளந்து, ஆண்டவருக்கு இந்த பல வகையிலே தன்னை பயன்படுத்திக் கொள்வது ஒரு தாளம். இதெல்லாம் புதைத்து வைக்காமல் கடவுளுக்கென்று நாம் பயன்படுத்துகிறோம்டா அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சந்தேகம் இல்லை. அதே நீதிமொழியில் நூல் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. அழகா சொல்றாரு, பொன்னு இருக்கு, தங்கம் இருக்கு, இதை பார்க்கிலும் என் பலன் நல்லது. ஆண்டவரே, நம்ம என்ன பண்றோம், டெய்லி கேட்கறதுக்கு பலன் கொடுங்க. நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன், நான் என்னதான் குடிச்சாலும் என்னதான் நான் சாப்பிட்டாலும் நான் பலன் குறைவாக இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு பலன் கொடுங்கன்னு கேட்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் பலன் தந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழும் வாய்ப்பை கண்டிப்பாக தரும். அதெல்லாம் சொல்றாரு, பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கணும், அதை விட உயர்ந்தது என்னன்னா என் பலன் எனக்கு நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கணும், என் வருமானம் நல்லது. எப்படி கான்ட்ரடிக்டா கொண்டு போறாரு. தங்கத்துக்கு அடுத்து வெள்ளி தான், அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கிறது பிளாட்டினம், அந்த இது நமக்கு இப்ப வேண்டாம். அழகா சொல்ற, சுத்த வெள்ளியை பார்க்க, பியூர் சில்வர், அதை பார்க்கணும், என் வருமானம் நல்லது. ஒவ்வொருவருக்கும் நமக்கு என்ன, ஒரு வருவாய், ஒரு இன்கம் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அந்த வருமானம் ஒரு பைசாவா இருக்கலாம், ஒரு கோடியா இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் கூலி வேலையை செய்யலாம், வார சம்பளம் வாங்கலாம், மாச சம்பளம் வாங்கலாம், எப்படியோ வாங்கலாம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வருமானம் என்பது முக்கியம். வியாபாரிகளுக்கு டெய்லி பிசினஸ் பண்றாங்க, ஒவ்வொரு நாளும் கணக்கு பார்ப்பாங்க, இன்னைக்கு எவ்வளவு வியாபாரத்துல வந்திருக்குது. கடவுள் அடக்கிற படி என்னைக்கும் குறையாது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் குறைந்ததாக சரித்திரம் இல்லை. அழகாக சொல்கிறார், அதனால என் வருமானம் நல்லது. வெள்ளி பொண்ணெல்லாம் இருக்கு. ஆண்டவர் நம்ம அடிக்கடி சொல்றல, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு படி பாருங்க. எதை வச்சு சொல்றோம், ஒரு நாள் நம்மள ஆண்டவர் பட்டினி வச்சிருக்கிறாரா, கஞ்சியாவது குடிச்சாலும் திருப்தியா குடிக்கிறோம், பிரியாணி சாப்பிட்டாலும் நம்ம நிறைவோடு சாப்பிடுகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். வருமானம் நல்லது. ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வருமானமும் நல்லது. அதனாலதான் நாம திருச்சியை மக்கள் சொல்றோம், கடவுளுக்கு எவ்வளவு வருமானம் கொடுத்தாலும் வருமானத்தை என்ன பண்ணுங்க, ஒரு வருமானம் சரி, கணவன் மனைவி 2 பேர் வேலை செஞ்ச 2 வருமானத்தை கொண்டு வந்து கடவுள் சமூகத்தில் வச்சு நீங்க குடும்பமா ஜெபம் பண்ணி முதல் கடவுளுக்கு கொடுங்க, சந்தா கொடுங்க, கடவுளுக்கு என்று பங்கை எடுத்துங்க. மற்றது அடுத்த செலவு பண்ணணும், நீங்க பட்ஜெட் போடணும்னு சொல்றோம். ஏன் சொல்றோம், அதுதான் அந்த வார்த்தை, என் வருமானம் நல்லது. உங்களுக்கு இருக்கும் உலகத்திற்கு பொருள் அவசியம், பணம் அவசியம், இல்லாம நீங்கள் இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது, உலக நடைமுறை. ஆனால் ஆண்டவர் பாருங்க, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வருமானத்தை தருகிறார். கொரோனா காலத்துல எவ்வளவோ கடினப்பாடுகள் நமக்கு தெரியும், எவ்வளவு பிசினஸ் பாதிச்சது, எத்தனை பேருக்கு வருமானம் இல்லை, எத்தனை பேருக்கு வேலை போயிடுச்சு, எத்தனை பேருக்கு சம்பளம் குறைக்கப்பட்டது, எல்லாம் சரித்திரம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஆண்டவர் ஒவ்வொன்றாக நமக்கு பொழுது கொண்டு வருகிறார். இன்னும் உயர்நிலைக்கு கொண்டு போகிற அசைக்க முடியாத ஆணித்தரமான நம்பிக்கை நமக்கு உண்டு. அதே நீதிமொழிகளின் நூல் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும். பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிறோம்,
சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. பகை அது கிறிஸ்தவத்தில் இருக்கவே கூடாது. நான் சொன்னதுதான் இப்படிதான் இருக்கும். தனி மனித பகை, குடும்ப பகை இருக்கவே கூடாது. அதான் அழகா சொல்றாரு, பகையோடு இருக்கும் கொடுத்த இறுதியின் கரியை பார்க்கிறோம். பகையை கொடுக்கவங்க எங்க வைக்கிறாரு? சில ஆளுகளை பார்த்தா நமக்கு பிடிக்காது. ஏன்னா பகை மனசுல ஒண்ணு இருந்தா அந்த ரிஃப்ளெக்ஷன் முகத்துல காட்டுது. இந்த பகை இருக்கவே கூடாது. அழகா சொல்ற இறுதியின் கரியை பார்க்கணும். சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. அதனால என்ன சொல்லுவாங்க, தலவாழ இலை போடணும். ஏன் போடுறாங்க? இந்த இலையில சாப்பிடுறது ஒரு ஆசீர்வாதம். அழகா சொல்றாரு, இலைக்கரியே நல்லது. நான் சொல்லுங்க, பைபிள்ல தெளிவாக போடுறோம். அதனால விருந்து வீட்டிலே மற்ற இடத்துல என்ன பண்ணுவாங்க? எப்படி ஒரு விருந்து வீட்டுல போனா சாப்பிட்டு எப்படி இலை மடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும், வேற வீட்டுல போயிட்டு இலை எப்படி மடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா மொத்தத்துல அது நமக்கு அவசியம் இல்லைனாலும் தெளிவாக சொல்கிறார், இலைக்கரியே நல்லது. பிளேட்ல நம்ம சாப்பிடறத விட எதுல சாப்பிடுறது நல்லது? இலையில சாப்பிடும். அதை ஒரு கரியாக இங்கு பயன்படுத்தி சொல்லப்படுகிறது. அதை எப்படி பார்க்க? நல்லது, குட். அதே நீதிபதிகளின் நூல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி வாசிங்க. ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. That word is an appropriate time. ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை அடிக்கடி உங்களுக்கு சொல்றது தெரியும். வார்த்தையை வெல்லும், வார்த்தையை கொல்லும். ஒரே ஒரு வார்த்தையால உயிரையும் கொடுக்கலாம், ஒரே ஒரு வார்த்தையால கொல்லவும் செய்யலாம். அதனால 10 கற்பனை ஒரு கற்பனை என்ன சொல்லப்பட்டிருக்குது? கொலை செய்யாதிருப்பாங்க. கத்தி எடுத்து வெட்டுறது தான் கொலை. ஒரு வார்த்தையிலே சொல்றதும் கொலை தான், கொலை தான். ஒரே வார்த்தையில சாப்டர் க்ளோஸ். ஒரே வார்த்தையில உயிரும் வந்து. அதனால அழகா சொல்றது, ஏற்ற காலத்தில் சரியான நேரத்துல. நம்ம சொல்றோம் இல்ல, கரெக்ட் டைம்க்கு நீங்க வந்தீங்க, நீங்க இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க வந்தது ஒரு ஆசீர்வாதம். வந்து அதை விட நீங்க சொன்னது முக்கியம். இந்த வார்த்தை நீங்க சொன்னீங்க, இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும்னு. ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. இதை சொல்லுவாங்க, அந்த நாளிலே சொன்ன வார்த்தை இந்த திருமறைக்கு ஒப்பான. எங்கிருந்து நம்ம சொல்றோம்? எல்லாம் பேசிக் வந்து பைபிள் தான். இந்த பைபிள் இல்லாம நீங்களும் நானும் எதுவும் சொல்ல முடியாது. இந்த வார்த்தை எவ்வளவு நல்லது. அதே நீதிபதிகளின் நூல் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் முதல் பகுதி வாசிங்க. என் மகனே தேனை சாப்பிடு, அது நல்லது. பாருங்க, அவரே சொல்றாரு, என் மகனே என்பது எப்போது உங்களுக்கு சொல்ல தெரியும். மகளே தேனை சாப்பிடு. ஹனி இஸ் தி பெஸ்ட் மெடிசன் இன் தி வேர்ல்ட். உலகத்திலே தேனை போல ஒரு நல்ல மெடிசன், ஒரு நல்ல மருந்து எதுவும் கிடையாது. எல்லா மருத்துவத்துல போது எதை சேர்க்க சொல்லுவாங்க? மிக்ஸ் பண்ணா சேர்த்தா தேனை நீங்க சாப்பிட. ஏன்னா வெறும் தேனை சாப்பிட்டாலும் நல்லது. அதுக்குன்னு தேனை பாட்டிலா குடிக்க கூடாது. அதே அளவாதான் ஓய்வுபடுத்தும். மகனே தேனை சாப்பிடு, அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? நல்லது. நீதிமொழிகள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம சொல்றோம், நம்ம வயதுல சின்ன குழந்தையானாலும் சரி, பெரியவனாலும் சரி, உடல்நல குறைவா இருந்தாலும் சரி, இல்லாம இருந்தாலும் சரி, நீங்க தேன் சாப்பிடுங்க, தேனை சேர்த்துக்குங்க. ஏன்னா கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு மருந்து என்பதை தயவு செய்து நம்ம மறந்துவிடக்கூடாது. அதே நீதிமொழியின் நூல் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். மறைவான சிநேகத்தை பார்க்கிறோம், வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. பார்க்கிறதுக்கு டூப்ளிகேட் சிநேகம். முன்னாடி பார்த்தா ஒண்ணு பேசுறது, பின்னாடி பார்த்தா ஒண்ணு பேசுறது, அப்படி இருக்கவே கூடாது. அழகா சொல்றாரு, மறைவான சிநேகத்தை பார்க்கிறது. முன்ன பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்? தோத்திரம் போடுவோம், நல்லா இருக்கும். பின்னாடி அடுத்த நிமிஷம் வேற பேசும். அது யாருக்கு தெரியும்? அங்கிருந்து பெரிய கேமரா வச்சு ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பாரு, அவருக்கு தெரியாத ஒன்று. அதனாலதான் சொல்லப்படுகிறது, மறைவான சிநேகத்தை பார்க்கணும். அப்படி இல்லை, தேவையில்லை. வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. அது பரம விரோதியானாலும் சரி, ஒரு வேலை சரியா இருக்குன்னா இட்ஸ் குட். சொன்ன மாதிரி பைபிள், அக்கார்டிங் டு பைபிள் இது நல்லது. இது தப்பு அப்படின்னா தப்பு தான். திருமறை தான் உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லது என்று சொல்லுங்க.
இஃப் யூ சே எஸ் எஸ், அது நம்ம நிக்க தெரியும். ஏன் நான் எஸ் சொல்றேன்னு முதல்ல நான் ஜீரண பண்ணாம தெரியாம சொல்லக்கூடாது. நோ அப்படின்னு சொல்றேன், ஏன் நோ இல்லை என்று சொல்றீங்கன்னு தெரியாம சொல்லக்கூடாது. அழகாக சொல்கிறேன், மறைவான சிநேகத்தை பார்க்கணும். டூப்ளிகேட் சிநேகம் என்னைக்கும் சாய வெளுத்துற மாதிரி வெளுத்து ஒரு நாள் ஒருத்தர் காட்டி கொடுத்துருவாங்க, தப்பா போயிடும். அது நமக்கு வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், யாருக்கு வேண்டாம். வெளிப்படையான கடிதம் கொள்ளுதல் நல்லது. ஆனா இப்ப வெளிப்படையாக கடிந்து கொள்ளும்போது நம்ம சென்றமே என்ன ஆக வேண்டியிருக்கும், கெட்டவனாக வேண்டியிருக்கும். வேற மாதிரி பேசுவாங்க. இந்த உலகம் அதை பத்தி பரவாயில்ல. பைபிள் என்ன சொல்லுது, எது நல்லதோ நல்லதுன்னு சொல்லு, இது கெட்டதோ கெட்டதுன்னு சொல்லு. டூப்ளிகேட்டா நீங்க சிநேகத்தை வைக்கிறது விட வெளிப்படையான கடிதம் கொள்ளுதல் நல்லது. நம்மள ஒரு தவறாக சொன்னாலும் சரி, திட்டினாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, ஆயர் திருச்சி மக்களானாலும் சரி, நம்ம வேலை செய்யற இடம் இருந்தாலும் சரி, நம்ம சமூக சமுதாயத்தில் குடும்பங்கள் நண்பர்கள் எங்க இருந்தாலும் சரி, நல்லதை போட்டுங்க. தப்பான விஷயம் இருந்தால் கடிதம் கொடுங்க, இது நல்லது. இன்னும் பைபிளை பார்த்துருந்து நல்லது எக்கச்சக்கமா நல்லது, அப்புறம் அது கன்வென்ஷன் மாதிரியாக. எனவே ஆண்டவர் இந்த நாளில் தந்திருக்கிற ஒரு வார்த்தை என்ன, இட்ஸ் குட் ஃபார் ஆல், நல்லது. இத்தனை குறிப்பிட நீங்கள் பார்த்தாலே எப்படி நாம் இருக்க வேண்டும், நீங்கள் நானும் நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், ரிஃபைன் பண்ணிக்கணும். ஏன் இதை வாசிக்கிறோம்னா, ஒரு குறைப்பட்டதை நான் என்ன பண்ணுவேன், என்னை திருத்திக்கிறேன். இந்த வாசத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். இதெல்லாம் நான் குறைவா இருக்கிறேன், இதெல்லாம் நான் சரி பண்ணணும், நல்லதுதான் பண்ணணும், தீமை பண்ணக்கூடாது. நம்மளை நாம கரெக்ட் பண்ணிக்கணும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்யும். அன்பின் ஆண்டவரே, நல்லது என்று படைப்பிலிருந்து கடைசி வரைக்கும் நாங்கள் பார்த்த நீ ஆண்டவராக இருக்கிறேன். எல்லாவற்றையும் நல்லது என்று கண்ட ஆண்டவர் எங்களையும் படைத்தது நல்லது என்று நீ கருதி இருப்பேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் மனிதனை படைத்தது தவறு என்று நீரே சொல்கிற அளவிற்கு மனிதனுடைய வாழ்க்கை முறை இருந்தது என்று அறிந்து வருந்துகிறோம். திருப்பெரும் சுவாமி, நீ வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே இந்த ஆலயத்துக்கு அழைத்து வந்தது முதலாவதாக நல்லது என்று நாங்கள் கருதுகிறோம். அதற்காக ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். உங்களுடைய சித்தம் இல்லாமல் இந்த தலைவருக்கும் ஒரு முடியாவது கீழே விடாது என்று அறிந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில அழைத்து வந்த ஆண்டவர் எங்களை வளப்படுத்துவீராக. இந்த நல்லது என்கிற வார்த்தை இன்று எங்களுக்கு மட்டுமில்லை, எங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, திருச்சபைக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் மறைவான சிநேகிதத்தை நாங்கள் ஊக்கம் பார்த்தாமல் வெளிப்படையாக கடிந்து கொள்வதை சொல்லி நாங்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக இருக்க கிருபித்தார். நல்ல ஆசீர்வாதங்களை பெற உதவி புரியும். இயேசுவின் தாழ்ப்பிலிருந்து கொண்டாடுகிறோம் தந்தையே. மீண்டுமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கீர்த்தனையில 105வது பாடலை பாடுவோம். தேடி நிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமானே, அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. இந்த பாடல் பாடும்பொழுது சோதர காணிக்க செலுத்த வேண்டும் என்று இருப்பவர்கள் ஆட்டு அன்போடு அழைக்கப்படுவீர்கள். அதே போல உங்களது மாதாந்திர சந்தா காணிக்கும் ஒரு பொது காணிக்கும் நீங்கள் இங்க வந்து செலுத்தலாம். வெளியிலே 2 இடங்களிலே காணிக்கை பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. உங்களோட வசதிப்படி வெளியே இருக்க 2 இடங்களிலும் ஆங்காங்கே உங்களுக்கு காணிக்கைகளை செலுத்த பற்றமோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
ஜெபம் செய்வோம். அன்பினாண்டவரே, நாங்கள் சேர்த்திருக்கிற பொது காணிக்கைக்காக, மாதாந்திர சந்தா காணிக்கைக்காக, சற்று நேரம் முன்பாக சிறப்பு காணிக்கையை செலுத்தின ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டி வருகிற அன்பு பெருது சுவாமி. எல்லாருக்கும் மேலாக உள்ள ஆசீர்வாதம் பெரிதவர் வந்திருக்கிறோம். இம்மட்டும் காத்தவர் இம்மானவேல் இன்னும் காத்த வழிநடத்தோட நம்பிக்கையிலே நீடித்திருக்க கருவித்தாரோம். இந்த காணிக்கையை செலுத்துகிற ஒரு கரங்களையும் இல்லத்தின் மக்களையும் சிறு குழந்தைகள் பெரியவர்களை நிறைவாக உச்சநிலையில் உள்ள கால்வரை ஆசீர்வதியும். உங்களிடத்தில் நாங்கள் பெறுகிறோம் அப்பா. உங்களிடத்துக்கு நாங்கள் குறைவாக கொடுக்கிறவங்களை ஒத்துக்கொடுக்கிறோம். இருப்பினும் எங்களுக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்பி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பேராசீர்வாதத்தை இன்று மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் தந்த வழிநடத்தி விட வேண்டும் என்று கொடுத்த கரங்களையும் உள்ளங்களையும் இல்லத்தின் மக்களையும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் தாழ்ப்பிடிந்து அன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவாக மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தும் சமாதானம் அனைவரோடும் நம்மை சார்ந்த எல்லா இடங்களில் உள்ள ஆகிய உலக மக்களோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். திருவிருந்து ஆராதனை நடைபெறும். சிறு பிள்ளைகள் யாரால் பெரியவர்களுக்கு இடம் கொடுத்து நீங்கள் வெளியிலே அமர நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்பம் பிற்கிற பகுதிக்கு நாம் கலந்து செல்வோம். இதோ சகோதர சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஒவ்வொருவரையும் பார்த்து எழுதலும் வளர்க்கும் நீங்கள் வணக்கம் செலுத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் முழங்கால் படியிட்டு கீழ்கண்ட ஜெபத்தை எடுப்போமாக. இயேசுவே உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உன் சீடர் மத்தியில் பிரசன்னமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பெட்கையில் எங்களுக்கு வெளிப்படுத்தி அருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாய் ஜீவித்து ஆசாடுகிறேன். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராக கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷ கடமையுமாய் இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரவ சபையத்தோடும் நாம் மேம்பட்ட நாமத்தை மேன்மைப்படுத்தி தேனின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, வானும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதனாக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் சோதரிக்கிறோம். கர்த்தரை நாமத்தினாலே வந்தவரும் ஒருவருமான சோதரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் சோதரிக்கப்பட்டவர். தேவரே, மனித உருக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் தம்மை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்தங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தினம் தம்மை தாமே ஏக வழியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவனையை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்தமான பலியும் காணிக்கும் பரிகாரத்தையும் செலுத்துவது அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்னென்றைக்கும் நினைப்பட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளை இட்டருளினாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
அப்படியே போதனை பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக இடையிற்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவிடம் பற்றினார். ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு இணைந்து சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற பிதாவே, இணைந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுதியை நம்பி நாங்கள் பந்தில் சேர துணியாமல் தேவனுடைய அளவத்தை இறக்கத்தை நம்பி சேருகிறோம். மேசிக்கிறோம், துளிகளில் சேர்த்துக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல, ஆனாலும் தேவனில் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சமுடைய மாறத ஆண்டவராக இருக்கிறேன். ஆகையால் திருவிழ கர்த்தாவே, முதன்மையான குமாரனாக இயேசு கிறிஸ்து சரீரத்தாலும் ரத்தத்தாலும் எங்கள் பாவல சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசம் ஏற்ற விதமாய் சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்கிறோம். ஆமென். நாம் பிடிக்கிறப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமத்துகிற தேவா திறந்தும், உலகத்தின் பாவத்தை சுமத்துகிற தேவா குட்டிகளை திறந்தும், உலகத்தின் பாவத்தை சுமத்துகிற தேவா திருப்பந்தில இணையமுன் முற்றிலுமாக நம்மை தாட்டி ஆண்டவருடைய பொற்கரங்களிலே ஜெபத்தின் வாயிலாக ஒவ்வொருவரையும் ஒப்படைப்போமாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. திருப்பந்தியில இணைவர்கள் வரிசையாக ஒரு வரிசையாக வந்து அப்பத்தையும் ராசத்தையும் எடுத்துக்கொள்ளும் இடத்திற்கு சென்று ஜெபித்து நீங்கள் திருவிருந்தில் பங்கு பெற்றுக் கொண்டு நீங்கள் வெளியே செல்லவும் மற்றவர்களுக்கு வெளியே விடவும் அன்போடு உங்களை பற்றமோடு கேட்டுக்கொள்கிறேன்.
கிறிஸ்துவின் சரீரமாக ரத்தமாக சாக்கிரமத்தை விசுவாசமாக பெற்றுக் கொண்டுள்ள நாம் ஒரு தோத்திரம் தத்துவமாக சர்வவல்லமையுள்ள கடவுளே பரமபிதாவே அந்த நேசகுமாரனும் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு வெளிவதியாக திருச்செறியும் ரத்தமாக ஞான ஆகாத்தால் போஷித்திருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்காக வாக்கு பண்ணியிருக்கிறேன். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக தோத்தரிக்கிறோம். சரீரத்தின் ஆத்மாவாக எங்களை பசும் ஜீவனும் பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்த ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பரிந்து கொத்த வேஷம் தெரியாமல் தேவரீருடைய நன்மையும் பரிபூரண சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள்படியும். கடைசி நாங்கள் பரிசுத்தவான்கள் அனைவரோடும் நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்திற்கு கீழ்ப்படுத்தி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாக சதா காலம் ஜீவிச்ச சாடுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவரை வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே. ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலம் உண்டாவதாக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் இருந்து நம் தேவனையும் குமாரனாக நாதரேசத்தை பற்றி அறிவு அன்பிலும் நிலைத்திருக்கும்படி நம் சிந்தையும் இருதயத்தையும் காக்க இதா குமாரன் பசுத்தாவியும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நிலையான ஆசீர்வாதம் நமக்குள்ளே நிலைத்திருக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. பாடலை பாடவும் அனுக்கிரக வார்த்தையோடு இப்பொழுது அடியாரை அனுப்பும் ஐயா. குழந்தைகளோடு நாங்கள் இணைந்து சுவாமி குடும்பமாக இந்த ஆராதனை நாங்கள் பங்கு பெற நீர் எனக்கு இருந்த அனுமதிக்காக நாங்கள் இருக்கிறோம். தேவைத்தமை யாருக்கு எந்த கடின பாடமும் வராமல் பாதுகாப்பீர்களாக. நாங்கள் கேட்டது போலவே ஒன்றும் நல்லது என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நாங்கள் எங்களது இதயத்திலே ஒன்றில் பதிந்து கொடுத்ததாக கிருபை செய்வீர்களாக. ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு நினைப்பது போல மற்றவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற சீரிய சிந்தையோடு பணிகளை செய்ய ஆண்டவர் அருள் பெறுகிறாங்க. வெளியே செல்ல இருக்கிறோம் சாமி, ஏராளமான விக்கிரங்கள் உலகத்தில் உண்டு. நாங்கள் செல்கிற இடம் வருகிற இடம்
கைது செய்யும் அனைத்து காரியங்கள், பணி வாய்ப்புகள், வியாபார நிலைகள் எல்லாருக்கும் கடந்து ஒப்படைக்கிறோம். நீரே வழிநடத்தும். மீண்டும் ஒரு குடும்ப உறவிலே இதே ஆலயத்திலே அடுத்த ஞாயிறு முகமுகமாய் நாங்கள் ஒருவருக்கொருவர் சந்திக்கும் வரை ஆண்டவருடைய மாறாத பிரசனம் அன்பாவும் உமையுமாய் ஆண்டவர் தாமே எங்களோடு இருந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து எங்களுக்கு எல்லா விதமான நிறைவையும் தந்திட வேண்டியது உங்களுடைய பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். அன்பின் பரம தந்தையே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சில கடவோம். God bless you.